19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்திற்கான மாநிலங்களவை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதன்படி ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 6 எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளதால் ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூலை 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்களை வழங்கலாம். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தலானது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், எம் சண்முகம், என் சந்திரசேகரன், எம் அப்துல்லா, பி வில்சன், வைகோ ஆகியோரினுடைய பதவிக்காலம் ஜூலை மாதம் 24ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்த நிலையில் இந்த 6 இடங்களுக்கான தேர்தல் நடைபெறும் தேதியானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த 6 இடங்களுக்குமான வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாள் ஜூன் மாதம் 9ஆம் தேதி. வேட்புமனு மீதான பரிசீலனை ஜூன் மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என்றும், வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் 12ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. வாக்குப்பதிவு 19ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது வியாழக்கிழமை ஜூன் 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் 4 மணி வரை இந்த வாக்கு செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அன்றைய தினமே 5 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 6 இடங்களுக்கான தேர்தலானது தமிழகத்திலிருந்து காலியாக இருக்கக்கூடிய 6 மாநிலங்களவைக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. மதியழகன், தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூலை 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த 6 பேருடைய பெயர் விவரங்களை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யலாம். 6 இடங்களை பொறுத்தவரை டாக்டர் அன்புமணி ராமதாஸ், எம் சண்முகம், என் சந்திரசேகரன், எம் அப்துல்லா, வில்சன், பி வில்சன், வைகோ ஆகிய 6 இடங்கள் காலியாகிறது. ஜூலை மாதம் 24ஆம் தேதி இவர்களினுடைய பதவிக்காலம் முடிகிறது. அன்புமணி ராமதாஸ், எம் சண்முகம், என் சந்திரசேகரன், எம் அப்துல்லா, பி வில்சன், வைகோ இந்த 6 இடங்களுக்கான, அதாவது இவர்கள் ஜூலை மாதம் 24ஆம் தேதி இவர்களுடைய பதவிக்காலம் முடிகிறது. இந்த பதவி காலத்திற்கு தான் ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதியழகன், அதே போல வேட்புமனு தாக்கல் செய்ய என்ன தேதி ஆரம்ப தேதியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அது தொடர்பான விவரங்கள். அதாவது இந்த தேர்தலுக்கான வேட்புமனுவை பொறுத்த வரைக்கும் ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. திங்கட்கிழமை ஜூன் 9 வேட்புமனுக்கள் தாக்கலுக்கான கடைசி நாள். அந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை மறுநாள், அதாவது செவ்வாய்க்கிழமை ஜூன் 10ஆம் தேதி வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். அந்த வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் ஜூன் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. அன்றிலிருந்து ஒரு வாரம் கழித்து, அதாவது ஜூன் 19ஆம் தேதி வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மொத்தம், அதாவது காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த வாக்குப்பதிவானது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. 4 மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அன்றைய தினமே, அதாவது ஜூன் 19ஆம் தேதி மாலை 5 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தேர்தல் நடைமுறைகள் எல்லாம்
23ஆம் தேதி ஜூனுக்கு முன்பாக முடிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 இடங்களுக்கான வாக்குப்பதிவு ஜூன் 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. மதியழகன், போட்டி இருக்கும் பட்சத்துல அன்று மாலை 5 மணிக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான விவரங்கள் என்ன? அதாவது இந்த மாநிலங்களவை தேர்தல் என்பது ஏற்கனவே இப்போ 6 உறுப்பினர்களினுடைய பதவிக்காலம் தான் ஓய்வு, அதாவது அவர்களுடைய பதவிக்காலம் முடிவடைய இருக்கிறது. அந்த பதவிக்கு உண்டான அத்தனை வேட்பாளர்கள் மட்டுமே நிறுத்தப்படும் பட்சத்தில், அதாவது 6 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த கட்சிக்கு எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அந்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்தால் அவர்களுக்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அந்தந்த கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள். திமுகவிற்கு இருக்கக்கூடிய பலத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் 4 வேட்பாளர்களை நிறுத்தலாம், அல்லது கூடுதலாக வாக்குகள் பெற முடியும் என்று அவர்கள் நினைக்கும் பட்சத்தில் கூடுதலாக ஒரு வேட்பாளரை கூட நிறுத்தலாம். அவ்வாறு ஒருவேளை அதிகமாக வேட்பாளர்கள் நிறுத்தப்படும் பட்சத்தில் தான் இது போன்ற அந்த ஒரு தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இல்லை என்றால் கட்சிகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலத்தின் அடிப்படையில் மட்டுமே வேட்பாளர்கள், அதாவது குறிப்பிட்ட அந்த அளவிலான எண்ணிக்கையில் அடிப்படையிலான வேட்பாளர்களை நிறுத்தும் பட்சத்தில் தேர்தல் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை வேட்பு மனு தாக்கலின் பொழுதே இது உறுதியாகும் பட்சத்தில் 19ஆம் தேதி தேர்தல் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. வேட்புமனு தாக்கலுடனேயே முடிவடைந்துவிடும். அதாவது திமுக, அதிமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய பலத்தின் அடிப்படையில் மட்டுமே வேட்பாளர்களை நிறுத்தும் பட்சத்தில் தேர்தல் என்பதற்கு இடம் இருக்காது. ஒருவேளை 19ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது என்றால் மட்டும்தான் காலை 9 மணி முதல் 4 மணி வரை வாக்கு செலுத்தப்பட்டு 5 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.